ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோங்க. தாம்பரம்ல இருந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு திருநின்றூர் வரைக்கும் பஸ்ல டிராவல் பண்ண போறோம். ஸோ வாங்க நம்ம தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு எந்த பஸ் போகும் தெரியல. பஸ் கனெக்டிவிட்டி ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் பஸ் எடுத்துப்போம், இல்லாட்டி வேற எங்க போய் மாறணுமோ ஐ திங்க் பூந்தமல்லி போய் மாறணும்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. போய் கேட்டுட்டு நம்ம டிராவல் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இந்த ஓவர் பிரிட்ஜ் வழியே நம்ம பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிரலாம். டுவர்ட்ஸ் தாம்பரம் எம்டிசி அண்ட் எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்ட்னு போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம பிரிட்ஜ் மேல இருந்து பார்க்குற ஹைவே வியூ வேற லெவல்ல இருக்கா. இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் போற வே பாத்வே. ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ் கீழ இருக்குங்க. சரி வாங்க நம்ம எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு திருநின்றவூருக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்கான்னு பார்ப்போம். நல்லா பெரிய பாத்துவீங்க ஓவர் பிரிட்ஜ். ஐயோ, இது இல்லாட்டி இத்தனை மக்களும் வந்து ரோடு தான் கிராஸ் பண்ணி ஆகணும். கீழே ஹைவேவை ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இது பண்ணங்காட்டி நமக்கு செம்ம ஈஸியா இருக்கும். ஆக்சுவலா அந்த சைடு கீழே இருந்து ஏறுறாங்க பாத்தீங்களா, அங்க எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. ஸ்டேர்கேஸும் இருக்கு, எஸ்கலேட்டரும் இருக்கு. ஸோ வயசானவங்க லக்கேஜஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியா நீங்க தூக்கிட்டு வந்துடலாம். ஏன்னா தாம்பரம்ல இருந்து நிறைய ட்ரெயின்ஸும் கிளம்பும். மக்கள் நிறைய எக்மோர்ல இருந்து கிளம்புற ட்ரெயின் எல்லாம் தாம்பரம்ல கண்டிப்பா ஹால்ட் பண்ணிட்டு தான் போவாங்க. அதனால ரொம்ப இம்பார்ட்டன்டான பிரிட்ஜ் இது. மக்களே, ஆல்மோஸ்ட் நம்ம ரோடு கிராஸ் பண்ணி வந்தாச்சுங்க. எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் கீழே இருக்கு பாருங்க, அங்க இருக்கு பாருங்க எம்டிசி பஸ் ஸ்டாண்ட். இது எஸ்கலேட்டர்ல இருந்து மேல ஏறுற வழி. சாரிங்க, நாம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கோம், அதுதான் ஒரே ஹாரன் சவுண்டா இருக்கு. மக்களே, நம்ம கீழே வந்தாச்சுங்க. வளைஞ்சு வளைஞ்சு போகுதுப்பா, ஏதோ பழனி மலை படிக்கட்டுல ஏறுற மாதிரி இருக்கு. ஏன் தான் நம்ம எம்டிசி பஸ்காரங்க ஹாரன்ல கை வச்சா எடுக்கவே மாட்டாங்க போல டிரைவரு. மக்களே, நம்ம தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து. இங்க இருந்து ஸ்ட்ரெயிட் பஸ் கிடையாதான், நம்ம ஆவடி போயிட்டு அங்கிருந்து திருநின்றவூருக்கு மாறிக்கலாங்க. ஆவடி பஸ்ஸஸ் எல்லாம் இங்க மேலதான் வருமா, ரோடு மேலேயே. திருவான்மையூர், ஈஞ்சம்பாக்கம், ஏர்போர்ட்டுக்கு இங்கெல்லாம் நிறைய பஸ் இருக்கு. அடையாருக்கு இங்கெல்லாம் நிறைய பஸ் இருக்கு. பட் திருநின்றவூருக்கு நம்ம ஆவடி போய் தான் மாறணும். ஆவடி போறதுக்கு பஸ் வந்துருச்சுங்க, 202. வாங்க பஸ் போட் பண்ணுவோம். மக்களே, நாம டிராவல் பண்ண போறது வந்து எம்டிசி டீலக்ஸ் பஸ்ஸுங்க, 202. வாங்க பஸ்ல போய் உட்காருவோம். மக்களே, நம்ம தாம்பரம் பஸ் ஸ்டாப்ல இருந்து கிளம்ப போறோங்க. சோ இந்த பஸ் பாத்தீங்கன்னா தாம்பரம் டு ஆவடி போற டீலக்ஸ் பஸ்ஸுங்க. சோ இது பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட்ல போயிட்டு குன்றத்தூர், நெமிலிச்சேரி, பட்டாபிராம் வழியா ஆவடி வரைக்கும் ரீச் ஆகும். பட் நாம ஆவடி வரைக்கும் போக தேவையில்லை. வழியில நெமிலிச்சேரி அப்படிங்கிற ஒரு ஜங்ஷன் இருக்கும். அதாவது இந்த அவுட்டர் ரிங் ரோடும்
நம்ம ஆவடியிலிருந்து திருவள்ளூர் போற ஹைவேவும் மீட் ஆகிற இடம் தான் வந்து நெமிலிச்சேரி ஜங்ஷனு. ஸோ அங்க இறங்கிக்க போறோம். நாம வந்து பட்டாபிராம் வரைக்கும் டிக்கெட் எடுத்திருக்கோம். பட் ஆனா அதுக்கு முன்னாடியே இறங்கிக்கலாங்க. நம்ம நெமிலிச்சேரி ஜங்ஷன்லயே இறங்கிக்கலாம். ரெண்டுக்குமே ஒரே டிக்கெட் பிரைஸ் தான், 35 ருபீஸ். மேபி ஆவடி வரைக்கும் போறதுக்கு வந்து ஒரு 45 ருபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் வந்து பட்டாபிராம் வரைக்கும் எடுத்தோம்னா, இன்கேஸ் நாம வந்து அங்க இறங்கிட்டு ட்ரெயின் ஏதாவது எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஐடியால எடுத்தா. பட் ஆனா நம்ம நெமிலிச்சேரியிலே இறங்கலாம். ஏன்னா அங்கிருந்து நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். ஆவடியில இருந்து திருவள்ளூர் போற பஸ். ஸோ ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்ல இருந்தே வந்து எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் டவுட்டா இருந்தேன், நெமிலிச்சேரி வரைக்கும் டிராவல் பண்ணுமா இந்த பஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெமிலிச்சேரி வழியா தான் போகும்னு சொன்னாங்க. ஸோ நாம அங்கேயே இறங்கிக்க போறோம். ஸோ இப்போ வந்து நாம தாம்பரம்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. தாம்பரம்ல இருந்து இன்னும் கொஞ்ச தூரத்துல நாம குன்றத்தூர் வழியா போற இன்னர் ரிங் ரோட்ல டேர்ன் ஆயிடுவோம். அவுட்டர் ரிங் ரோடு, இன்னர் ரிங் ரோடு எது வேணாலும் சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அது வந்து அவுட்டர் ரிங் ரோடா இருந்துச்சு சென்னைக்கு. இப்போ சென்னை சிட்டி தான் பயங்கர பெருசாயிருச்சு. அதனால வந்து அவுட்டர் ரிங் ரோட்ஸ் எல்லாமே வந்து இன்னர் ரிங் ரோட்ஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க. சிட்டிக்குள்ளதான் இருக்கு இப்போ அந்த ரிங் ரோட்ஸ் எல்லாமே. பட் வாட் எவர். ஸோ நாம இப்போ வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தான் இறங்கணும். பட் பஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரம் முன்னாடி போயிட்டு யூ டர்ன் போயிட்டு வந்து மறுபடியும் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி இந்த பிரிட்ஜ்ல தான் வந்து நாம அவுட்டர் ரிங் ரோடுக்கு ரீச் ஆகும். ஸோ இந்த ரோடு பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஈஸ்ட் தாம்பரம்ல இறங்கும், ஒரு சைடு வந்து வெஸ்ட் தாம்பரம்ல இறங்கும். ஈஸ்ட் தாம்பரம்ல இறங்குற ரோட்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் ஈஸ்ட் தாம்பரம் வழியே இறங்குறது. கீழே இருக்கிற டிராக்ஸ், ரயில்வே டிராக்ஸ் எல்லாம் கூட தெரியுது பாருங்க. சோ அந்த சைடு இறங்குனீங்கன்னா நீங்க நேரா வந்து OMR ECR எல்லாம் ரீச் ஆயிடலாம். இந்த சைடு நாம போகும்போது வந்து குன்றத்தூர், அதுக்கப்புறம் நெமிலிச்சேரி, பட்டாபிராம், திருவள்ளூர் போற ஹைவேக்கு போய் ரீச் ஆகும். சோ இங்க பாருங்க, பிரிட்ஜில் இருந்து பார்க்கும்போது செம்ம வியூ தெரியுதா, நம்ம கிராண்ட் சவுத் ட்ரங்க் ரோடு. சோ இதுதான் வந்து சென்னை சிட்டியில இருந்து நம்ம சதர்ன் தமிழ்நாடுக்கு போற ஹைவேங்க. பயங்கர பிஸியா இருக்கிற ரோடு. அதனாலதான் வந்து ஆல் த வே தாம்பரத்தெல்லாம் தாண்டி கிளாம்பாக்கம்ல நம்ம பஸ் டெர்மினஸ் வச்சுட்டாங்க, சென்னையோட அவுட்டர்ல. இனிமேல் நாம அங்க இறங்கிட்டு தான் வந்து சிட்டிக்குள்ள வரணும். சவுத்ல இருந்து வந்தா நாம பெரம்பலூர், திருச்சியில இருந்து வரும்போது கிளாம்பாக்கம்ல தான் இறங்கணும்.
மக்களே நாம இப்போ தாம்பரம்ல இருந்து அவுட்டர் ரிங் ரோட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. சோ இதுதான் வந்து திருவள்ளூர் ஹை ரோட்ல போய் டச் ஆகும். சோ இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா நம்ம குன்றத்தூர் எல்லாம் தாண்டி தான் போவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் எல்லாம் கூட இருக்கு. நம்ம சென்னை சிட்டி சுத்தியுமே வந்து எல்லா ஏரியாஸ்லயுமே இப்போ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம போறோம் தெரியுமா, நெமிலிச்சேரியில இறங்க போறோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துல பட்டாபிராம் இருக்கு. அங்கேயும் வந்து இப்போ ஒரு புது ஐடி பார்க் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெவலப்மெண்ட் வந்து அக்ராஸ் த சிட்டி, அதுக்கப்புறம் அக்ராஸ் த சபர்பன்ஸ் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஒரு ரீஜன்ல மட்டுமே டெவலப் ஆயிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து டெவலப்மெண்ட்டை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்றாங்க. எல்லா இடத்துலயும் வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வர மாதிரி. இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து மாதா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ங்க. இங்க ஸ்கூல்ஸ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் இருக்கா என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியல. பட் மெடிக்கல் சம்பந்தமான சில கோர்சஸும் மாதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் குன்றத்தூர் சொன்னேன் தெரியுமா, குன்றத்தூர்ல வந்து ஒரு ஃபேமஸ் முருகன் கோவில் இருக்குங்க. சென்னைக்குள்ள வந்து ஒரு முருகன் கோவில் இருக்கு, வடபழனி முருகன் கோவில். அது எல்லாருக்குமே தெரியும். சென்னை சிட்டி சென்டர்ல வடபழனிலேயே அமைஞ்சிருக்கும். அதை தவிர ஃபேமஸ் முருகன் கோவில் பாத்தீங்கன்னா குன்றத்தூர் முருகன் கோவில் இருக்கு. அது இந்த அவுட்டர் ரிங் ரோட்ல தான் இருக்கு. அது போக சிறுவாபுரி முருகன் கோவில்னு ஒண்ணு இருக்கு, திருப்பூரூர் முருகன் கோவில் இருக்கு. அது வந்து நம்ம மகாபலிபுரம் போற வழியில இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா திருத்தணி முருகன் கோவில். திருத்தணிக்கு வந்து உங்களுக்கு லோக்கல் ட்ரெயினே அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு சென்னை சென்ட்ரல்ல இருந்து டைரக்டா திருத்தணிக்கு லோக்கல் ட்ரெயின்ஸ் இருக்கும். ஸோ சென்னை வந்துட்டு நீங்க முருகன் கோவில்களுக்கெல்லாம் போக விரும்புனீங்கன்னா இதெல்லாம் தான் வந்து ஃபேமஸ் முருகன் கோவில்கள். ஓகேவா? ஸோ தாம்பரம் வந்துட்டு தாம்பரம் சைடு இருந்தீங்கன்னா நீங்க இந்த பஸ், ஆவடி போற பஸ் எடுத்துட்டு குன்றத்தூர்ல இறங்கிக்கலாம். அல்லது பூந்தமல்லியில இருந்து உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் கிடைக்கும் குன்றத்தூருக்கு. பஸ் கனெக்டிவிட்டிக்கு பிரச்சனையே இல்லைங்க. இப்போ பூந்தமல்லி வரைக்கும் மெட்ரோ வேற எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அதனால இன்னும் ஃபியூ இயர்ஸ்ல வந்து மெட்ரோ கனெக்டிவிட்டியும் வந்துடும். ஸோ கனெக்டிவிட்டிக்கு செம்ம சூப்பரான பிளேஸ் நம்ம சென்னை மெட்ரோ. எந்த பிரச்சனையுமே இருக்காது. சென்னை மெட்ரோ சிட்டிக்குள்ள நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா, சிட்டி பெருசா இருந்தாலும் வந்து அங்கங்க வந்து சூப்பர் கனெக்டிவிட்டி இருக்கும், ட்ரெயின்ஸ் அண்ட் பஸ்ஸஸ்.
மக்களே நம்ம அவுட்டர் ரிங் ரோட்ல டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்க? எவ்வளவு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பாத்தீங்கல்ல. நம்ம மாதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தோம்ல. இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது பனிமலர் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ங்க. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சென்னை சுத்தி இருக்கிற நிறைய காலேஜஸ்ல பனிமலர் காலேஜும் ஒண்ணு. சோ இது வந்து கிட்டத்தட்ட பூந்தமல்லிக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்லலாம். நல்லா அவுட்டர் ஏரியான்னு வச்சுக்கோங்களா. நம்ம காலேஜ் சுத்தியுமே பாத்தீங்கன்னா நிறைய வயல்வெளிகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நெல் பயிரிட்டு இருப்பாங்க. அப்படியே பச்சை பட்டாடை உடுத்தி செம்ம சூப்பரா இருக்கும். இந்த ஏரியால விவசாயத்துக்கு தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கூவம் ரிவர் பேசின் தாங்க. இங்க வந்து சிட்டிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கூவம் நதி ரொம்ப சாக்கடை மாதிரி ஆயிருது. பட் அவுட்டர்ல பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து நல்ல தண்ணி எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. சோ அதுல நிறைய செக் டேம்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல இருந்து வர்ற தண்ணி தான். நேமம் டேம்னு இருக்கு இங்க கொஞ்ச தூரத்துல. அது போக பாத்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரி, பூண்டி ஏரி எல்லாமே வந்து சென்னையோட அவுட்டர் ஏரியால தான் இருக்கு. அதை சுத்தி வந்து நிறைய விவசாயங்கள் எல்லாம் இன்னுமே நடந்துட்டு இருக்கு. நீங்க பூந்தமல்லி தாண்டி ஒரு 5-10 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டீங்கன்னா செம்ம சூப்பரான வயல்வெளிகள் எல்லாம் பார்க்கலாம். சோ இப்ப நாம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது செகண்ட் டோல்கேட்டுங்க. இதுக்கு பேர் என்ன போட்டிருக்காங்க? கோலப்பஞ்சேரி சுங்கச்சாவடி. ஸோ பேருகள்லாம் வந்து வித்தியாசமா தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப டிராவல் பண்ணாத ஏரியாங்கிறதுனால எனக்கு அவ்வளவா நேம்ஸ் தெரியாது. நம்ம ஓஎம்ஆர் ஈசிஆர் சைடு கூட கொஞ்சம் நல்லா டிராவல் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து அவ்வளவா டிராவல் பண்ணது கிடையாது. ஸோ அதனாலதான் இந்த vlog வந்து எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு தாம்பரம்ல இருந்து பூந்தமல்லி வழியா ஆவடி போற அவுட்டர் ரிங் ரோட் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும், சென்னை சபர்ப்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வைபை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான். மெயினா வந்து அவுட்டர் ரிங் ரோட்ஸ் எல்லாம் நிறைய கட்டுறதே வந்து இந்த ரோட்ஸ் எல்லாம் போயிட்டு ஹார்பர் ரீச் ஆகுங்க. அதனாலதான் வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஹார்பர்ல அப்கோர்ஸ் வந்து க்ரூட் ஆயில், அதுக்கப்புறம் கோல், அதுக்கப்புறம் நிறைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற கூட்ஸ் எல்லாம் வந்து இறங்குவோம்ல, அதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்த ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து டே டைம்ல அல்லது நைட் டைம்ல கூட பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க டிராபிக். அதனாலதான் வந்து மேல அங்க நார்த் சென்னையில இருக்கிற எண்ணூர் ஹார்பர் இருக்கிற பிளேஸ்ல இருந்து சென்னை சுத்தியுமே பாத்தீங்கன்னா ஒரு செமி சர்க்கிள் மாதிரி அவுட்டர் ரிங் ரோட்ஸ் நிறைய ஏற்படுத்தி இருப்பாங்க. சோ சிட்டிக்குள்ள வராம மத்த இடங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கான ட்ரக்ஸ் எல்லாம் வந்து இந்த ரோடு யூஸ் பண்ணிப்பாங்க. டே டைம்லயுமே கூட யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா பக்காவா நேஷனல் ஹைவே மாதிரி செம்ம சூப்பரா அமைச்சிருக்காங்க. சோ நிறைய கெஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். கருப்பட்டி காஃபி கடைகள், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூசிவான ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். இங்க பாருங்களா. சோ இதெல்லாம் வந்து ட்ரக்ஸ்ல போறவங்களுக்கு, அவுட்டர் ரிங் ரோட்ல டிராவல் பண்றவங்களுக்கு ஒரு செம்ம சூப்பரான ஹேங் அவுட் பாயிண்டா இருக்கும்.
மக்களே, நம்ம தாம்பரம்ல இருந்து நெமிலிச்சேரி ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இந்த பஸ் வந்து அடுத்த ஒரு 15-20 மினிட்ஸ்ல ஆவடி ரீச் ஆயிரும் பட்டாபிராம் வழியா. ஸோ 202 பஸ்ஸுங்க தாம்பரத்துல இருந்து ஆவடிக்கு. சூப்பரா நம்ம நெமிலிச்சேரி வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ மக்களே, இப்போ நெமிலிச்சேரியிலிருந்து இன்னொரு பஸ் பிடிச்சா நம்ம அடுத்து ஒரு 2-3 ஸ்டாப்ஸ் தாங்க திருநீன்றவூருக்கு. வாங்க போலாம். இங்க பாருங்க எம்டிசி பஸ்ஸஸ் போயிட்டு இருக்கு பாருங்க நிறைய. திருவள்ளூர் டு ஆவடி போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து திருநீன்றவூர் வழியா தான் போகும். வேப்பம்பட்டு, திருநீன்றவூர். வாங்க போவோம். மக்களே, நம்ம நெமிலிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. நேரா தெரியுது பாருங்க ஒரு பில்டிங். அது வந்து ஐடி பார்க்குங்க. பட்டாபிராம்ல புதுசா கட்டி இருக்காங்க. ஸோ டைடல் பார்க் வந்துச்சு. மத்திய கைலாஸ் ஏரியா ஃபுல்லாவே வந்து ஐடி பார்க் ஆயிடுச்சு. இப்போ அம்பத்தூர் தாண்டி பட்டாபிராம்லயும் ஐடி பார்க் வந்துருச்சுங்க. செம்ம சூப்பரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. சரி, வெயிட் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் நம்ம திருநீன்றவூர் பஸ் வர்றதுக்கு. மக்களே, திருநீன்றவூர் போறதுக்கு பஸ் வந்துருச்சுங்க. இது வந்து சிறுவயல் போற பஸ். வாங்க பஸ் போட் பண்ணுவோம். மக்களே, நெமிலிச்சேரி டு திருநீன்றவூர் 11 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ். டீலக்ஸ் பஸ் இது. நம்ம திருநீன்றவூர் வந்து இறங்கியாச்சுங்க. நம்ம பஸ் நம்மளை இறக்கி விட்டுட்டு கிளம்பிடுச்சு புதுவாயலுக்கு. 580. ஸோ நம்ம சக்சஸ்ஃபுல்லா தாம்பரம்ல இருந்து திருநீன்றவூர் ரீச் ஆயாச்சு மக்களே. ரயில்வே ஸ்டேஷன் இந்த சைடு இருக்குங்க. இது ரயில்வே ஸ்டேஷன் போற ரூட். திருநீன்றவூர் ரயில்வே ஸ்டேஷன் போற ரூட். ஸோ மக்களே, நம்ம தாம்பரம்ல இருந்து நெமிலிச்சேரி வந்துட்டு திருநீன்றவூர் வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. சென்னைக்குள்ள கனெக்டிவிட்டி சூப்பரா இருக்குங்க. ஸ்ட்ரைட் பஸ் கிடைக்காட்டி கூட இன்னொரு கனெக்டிங் ஜங்ஷன் வந்துட்டு அங்கிருந்து மாறி வந்துக்கலாம். மெட்ரோவும் கிட்டத்தட்ட பூந்தமல்லி வரைக்கும் வந்துருச்சு. வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாங்க. Until then, take care and cheers from திருநீன்றவூர் மக்களே. See you.